ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான பிரண்ட துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பொருட்கள ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கேன். இதே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மெஷர்மென்ட்டோட குடுக்குறேன். எண்ணெயில நல்லெண்ணெய் சேர்த்து உளுந்து, கடலைப்பயிறு நல்லா பொன்னிறமானதும் அத நல்லா வறுத்துட்டு, அதில பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்து கொஞ்சமா வதங்கிட்டு வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். துவையலை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில செய்யும்பொழுது டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். அதே மாதிரி இது நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 10 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாம ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதோட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது. பிரண்டையோட குணம் பார்த்தீங்கன்னா, அதை க்ளீன் பண்ண பார்த்துமே கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அதோட அரிப்பு இருக்காது. அதே மாதிரி சமைக்கும் பொழுதும் நிறைய நல்லெண்ணெயில் அதை நல்லா வதங்கிட்டு அதை சமைக்கணும். இல்லைனா நீங்கள் சாப்பிட்ட பிறகுமே தொண்டையில் வயிற்றுலலாம் கூட அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு அதை எண்ணெயில் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு எப்படி குக் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அதோட இச்சிங் இருக்காது. பிரண்டையை ப்ராப்பராக சமைச்சிங்கன்னா 100% ஹெல்த்தி. அந்த இச்சிங் மட்டும் இல்லாத அளவுக்கு நல்லா அதை சமைக்கணும். அது மட்டும்தான் லென்த்தி வீடியோ போடுறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா சமைக்கிறது ப்ராப்பராக சமைக்கலைன்னா இதோட அழகே கெட்டு போயிடுற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த லென்த்தி வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதங்கி இன்னுமே கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி சமைக்கும்பொழுது நல்லா இந்த மாதிரி எண்ணெயோட நல்லா பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உடைஞ்சு போன எலும்பையே ஒட்ட வைக்கிற அளவுக்கு சத்து இந்த பிரண்டையில் இருக்குது. உப்பு வலி, அல்சர் ப்ராப்ளம், பீரியட்ஸ் பெயின்னு நிறைய ப்ராப்ளம்ஸை இது க்யூர் பண்ணும். உடைச்சி வச்ச பிரண்டையை மறுபடியும் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த பிரண்டையை நல்லா எண்ணெய் சுருண்டு வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதை குக் பண்ணணும். இந்த ப்ராசஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக குக் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்டோன்னா அந்த டைமுக்கு அந்த மீலுக்கு நம்ம சட்னியாக சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருக்கும். பட் நல்லா அதை எண்ணெயில் சுருண்டு வர்ற அளவுக்கு பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஒரு 5 to 10 டேஸ் வரைக்கும் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா 10 டேஸ் வரைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் கிடையாது. 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த துவையலை பார்த்தீங்களா, அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆற வச்ச பிறகு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கரண்ட் கிளீனிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.